சமயபுரம் மாதிரி ஐயோ சுத்த கரவத்தோட கொஞ்சம் எட்டி கூச்சங்கன்னு கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தங்கன்னு பிடிக்காத ஐயா. காவல் தெய்வம் கற்பனார் ஒன்று, சுத்தா சாமி ஒன்று, கன்னி தெய்வம் ஒன்று, மொத்தம் 3ம்மா. தெய்வத்துக்கு வரல இன்னைக்கு. இருந்தாலும் வீட்டில் கொஞ்சம் இடைஞ்சல் சிக்கல் இருக்குது, அதுக்காண்டி கேட்க வந்தேன். பெத்த பிள்ளைக்காண்டி ஒன்று கவலையோட வந்திருக்கிறேன். என் பெத்த பிள்ளைக்கு வாழ்த்த முடியுமா இல்லை என்ன அதே மாதிரி எதனால் இப்படி ஆணுச்சுன்னு கேட்டப்பா. எதனால் கையை விட்டு போணுச்சு, எங்கடி நான் ஒன்னையே நினச்சிருந்தேன், என் கையை விட்டு எப்படி நழுவி போணுச்சு, எதனால் ஆணுச்சு, ஆளுங்க சதியா இல்லை அதான் போணுச்சான்னு கேட்க வந்தப்பா. நினச்சி வந்ததோ இல்லையாம்மா, உயிர் ஊசலான்னது கேட்க வந்தம்மா. சரியா உண்டா இல்லையா? நான் ஒன்னதான் நினைச்சிருக்கேன், என்ன விட்டுட்டு ஏன் போன சாமின்னு கேட்டப்பா. உண்டா இல்லையாம்மா? சரியா நான் கூட நின்று பக்கத்து நான் தூக்கி அந்த அளவு பார்த்தேன், நீ கையிழந்து நிற்கிறப்பா. சரியா அதே மாதிரி வீட்டில் நான் சொல்கிறேன் கேட்டுக்கு, நீ இருக்கிற மண்ணில் சனி மூலையில இருந்து சரியா பின்னாடி ஒன்று முன்னாடி ஒன்று கிடக்குதம்மா. சரி சாம்பல் சுடுகாட்டு சாம்பல் ஒன்று சரியா வீட்டை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்குது. அந்த சுடுகாட்டு சாம்பல் இருக்கிறதுதான் வீட்டை அழிச்சிருச்சப்பா. அது யாரும் இல்லை, உங்களோட அரசனோட வகையில தான் கொஞ்சம் பண்ணி வச்சிருக்கிறாங்கம்மா. நான் எட்டி உதச்சி எண்ணி 11 நாளுக்குள்ள வீட்டை சுத்தங்கண்ணி கொடுத்து என் குடும்பத்தை விளக்கறிய வச்சு அதே மாதிரி எப்படி அந்த குடும்பம் அளவால ஆகி நீ துடிச்சு நிற்கிறியோ அதே மாதிரி எண்ணி 11 நாளில் தூக்கி காட்டுறேன். கை காட்டியா